Dear students, Chapter 4, Inverse Trigonometric Functions, Exercise 4.4. The cosecant function and the inverse cosecant function. Adora definition. The inverse cosecant function, cosecant inverse minus infinity to minus 1. Union means minus infinity to minus 1 and 1 comma infinity gives minus pi by 2 to 0, the closed interval is open interval, union 0 to pi by 2, 0 open interval, pi by 2 closed interval, defined by cosecant inverse x that is equal to y if and only if cosecant y equal to x and y belongs to minus pi by 2 to 0, minus pi by 2 to closed interval, 0 open, union 0 to pi by 2. Inverse secant function, secant inverse r minus minus 1 1, real numbers except minus 1 and 1 gives 0 to pi except pi by 2, which is defined by secant inverse x that is equal to y whenever secant y equal to x and y is equal to 0 to pi except pi by 2. Inverse cotangent function, cot inverse minus infinity to plus infinity gives 0 to pi, which is defined by cot inverse x that is equal to y if and only if cot y is equal to x and y belongs to 0 comma pi in open interval. எல்லா ஃபங்க்ஷன்ஸோட பிரின்சிபல் டொமைன் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு, எல்லாம் 1 மார்க்கில் வரும். இது வந்து ஆர்டினரி ஃபங்க்ஷன்ஸ், சைன் ஃபங்க்ஷன், கொசைன் ஃபங்க்ஷன், டேஞ்சன்ட், கொசிகன், சீக்கன், காட். இது அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ், கொசிகன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ். பிரின்சிபல் டொமைன் இது ரேஞ்ச். அதே போல் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச். இதை நோட்டில் காப்பி பண்ணி வச்சுருங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க, சம் போடுறப்பையும் நமக்கு தேவைப்படும். ஃபைண்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சீக்கண்ட் இன்வர்ஸ் 2 by root 3. இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் 2 by root 3 ஓட முதன்மை மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா y is equal to சீக்கண்ட் இன்வர்ஸ் 2 by root 3 வச்சுக்கலாம். இது ஆர்டினரி ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ சீக்கண்ட் y is equal to 2 by root 3. சீக்கண்ட்ங்கிறது காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் y is equal to root 3 by 2. காசோட எத்தனை டிகிரிக்கு root 3 by 2 வரும்னா pi by 6க்கு வரும். pi by 6ங்கிறது 0 கமா பைங்கிற இன்டர்வலில் வரும். சீக்கண்டோட டொமைன் வந்து 0லேருந்து பை இருக்கும். ஸோ pi by 6 பிலாங்ஸ் டு 0 கமா பை. தேர்ஃபோர் பிரின்சிபல் வேல்யூ இஸ் pi by 6. அதாவது சீக்கண்ட் இன்வர்ஸ் 2 by root 3 இதோட வந்து முதன்மை மதிப்பு pi by 6. சிமிலர்லி cosecant inverse minus root 2 இதோட பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்க. இதே நம்ம ஒய்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர்டினரி ஃபங்க்ஷனை மாத்திரப்போ cosecant y ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2. கொசிகண்ட்ங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் மைனஸ் 1 by root 2. அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by root2ங்கிறது சைன் பை பை 4ஓட வேல்யூ. மைனஸ் சைன் பை பை 4 நம்ம சைன் ஆஃப் மைனஸ் பை பை 4னு எழுதிக்கலாம். அதாவது சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டாங்கிற ஃபார்மேட். இப்போ y வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னால் மைனஸ் பை பை 4. பிரின்சிபல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4. நெக்ஸ்ட் காட் இன்வர்ஸ் ரூட் 3. y இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ரூட் 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ காட் y இஸ் ஈக்குவல் டு ரூட் 3. காட்டுங்கிறது டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ tan y இஸ் ஈக்குவல் டு 1 by root 3. டேனோட எத்தனை டிகிரிக்கு 1 by root 3 வரும்னா pi by 6க்கு வரும். அப்போ பிரின்சிபல் வேல்யூ pi by 6. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ரூட் 3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் 2. இதில் tan இன்வர்ஸ் ரூட் 3க்கு நமக்கு டேரெக்டாக வேல்யூ எடுத்துக்கலாம். சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் 2க்கு கண்டுபிடிப்போம். சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு y. தட் இம்ப்ளைஸ் இது ஆர்டினரி ஃபங்க்ஷனாக மாத்திரப்போ சீக்கண்ட் y ஈக்குவல் டு மைனஸ் 2. சீக்கண்ட்ங்கிறது காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2.
காசோட எத்தனை டிகிரிக்கு -1/2 வரும் அப்படின்னு சொன்னால் 2π/3க்கு வரும், 120 டிகிரிக்கு வரும். இப்போ இந்த சம்மில் எடுத்து tan inverse √3 minus secant inverse -2 that is equal to tan inverse √3. tan ஓட எத்தனை டிகிரிக்கு √3 வரும் அப்படின்னு சொன்னால் π/3க்கு வரும், மைனஸ் secant inverse -2 இங்கே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் 2π/3. இது 60, இது 120. அப்போ 60 - 120 -60, ஸோ -π/3. நெக்ஸ்ட்டு sin inverse -1 plus cos inverse 1/2 plus cos inverse 2. சைனோட எத்தனை டிகிரிக்கு -1 வரும், -π/2க்கு வரும். காசோட எத்தனை டிகிரிக்கு 1/2 வரும்னா π/3க்கு வரும். இதுக்கு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். cos inverse 2, இது π/3, இது π/2. அதாவது இது 90, இது 60. அப்போ -90 + 60 -30 -30ங்கிறத நம்ம π/6 எழுதிக்கலாம். பைனா 180 இல்லையா, அப்போ π/6ங்கிறது 30. Therefore the answer cos inverse 2 minus π/6. Next sum, cot inverse 1 plus sin inverse minus √3/2 minus secant inverse minus √2. காட்டோட எத்தனை டிகிரிக்கு 1 வரும்னா π/4க்கு வரும். சைனோட எத்தனை டிகிரிக்கு -√3/2 வரும்னா -π/3க்கு வரும். சீக்கண்டோட எத்தனை டிகிரிக்கு -√2 வரும்னா -3π/4க்கு வரும். இந்த π/4ஐயும் -3π/4ஐயும் சிம்பிளிஃபை பண்ணு. சிம்பிளிஃபை பண்ணால் -2π/4 அண்ட் ஒரு -π/3 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -π/2 -π/3. இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 6, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3π -2π -5π/6. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 4.4 completed. Next class 4.5 starts with inverse trigonometric functions properties. Thank you.